ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பண்ணாரி. ஸோ பண்ணாரி வழியாக நம்ம திம்பம் இருக்குல்ல, ஸோ திம்பம் மலைப்பாதை வழியாக நம்ம எங்கே போகிறோம்னா கடம்பூர். ஸோ இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ நார்மலாக நேராக போயிட்டு வரதுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த திம்பம், அதுக்கப்புறம் அந்த கடம்பூர், ஸோ அந்த ஹில்ஸை தான் இந்த டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அண்ணா பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஸோ அண்ணாவோட வண்டி பார்த்தீங்கன்னா Xpluse 200. ஸோ ஆக்சுவலி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கொல்லி ஹில்ஸ் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம். வந்தானா தான் சரி தம்பி அங்கேயாவது வர முடியல, ஸோ இந்த இடத்துக்கு வரேன்னாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊட்டி தான் பிளான் இருந்துச்சு. ஸோ அண்ணா கிட்ட சொன்னேன், ஆனால் ஊட்டி நம்ம எப்போவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடம் தான். ஸோ ஊட்டி வேணாம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான். ஸோ சரி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளான் ஸோ எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேன்னு பண்ணாரிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து 55, அங்கேருந்து பண்ணாரி போகிறோம். சாரி, ஸோ இங்கேருந்து பண்ணாரிக்கு 55 கிலோமீட்டர்ஸ். ஸோ பண்ணாரின்னு திப்பம் மலைப்பாதையில் வந்து கொஞ்சம் தூரம் நம்ம ஹாசனூர் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் போவோம். ஹாசனூர்னு ஒரு ரைட் எடுத்துருவோம் கடம்பூர் ஹில்ஸுக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகாக்குள்ளே போகாமல், ஸோ இந்த மைசூர் ரோடு அங்கே அந்த போகாமல் அதுக்கு முன்னாடியே திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம், பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும். வேணா உங்களே தெரியும், இப்போலாம் ஈவினிங் ஆனால் நல்லா மழை பெய்யுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. பார்த்திங்கன்னா அட்டா மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஒரு 2-3 மணிக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஏது எப்படின்னு. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணுன்னா, நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கேன். 0 பண்ணிட்டேன். ஸோ வீட்டிலேருந்து தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஆனால் பெருநகைப்படத்தில் பயங்கர டிராஃபிக்கு. சப்போஸ் நீங்கள் பெருநகைப்பாளையம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க, பயங்கர டிராஃபிக். ஸோ இதை நான் சொல்லவே நினச்சி இன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா பெருநகைப்படத்தில் பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்து பத்திரமா தான் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரமடை தாண்டி வந்தாச்சு. இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் போகணும். இன்னும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் காட்டுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா திம்பம் மலைவாதியாக போகும்போது எப்படி சொல்கிறது, பாஸ் அந்த மாதிரி எதுவும் கேட்காம தான் சரி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி டாக்குமெண்ட் அதெல்லாம் பார்க்க இருக்குது, ஃபுல்லி வேக்சினேட்டட். பட் ஸோ அந்த மாதிரி இதாக இருந்தால் ஆக்சுவலி அது தமிழ்நாடுக்குள்ளே தான் வருது, பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ போனால் தான் தெரியும் என்ன ஏது எப்படி ஏதாவது கேட்குறாங்களான்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மழை அடிக்கலை, ஆனால் மழை அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு கொஞ்சம் பார்த்து. நான் ஆக்சுவலி ரெயின் ஜாக்கெட் எல்லாமே பக்காவாக எடுத்துறேன். அண்ணா என்ன இப்போ எப்படி எடுத்துருக்காரா என்னது தெரில, பட் எடுத்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரைடுக்கு போகும்போது எல்லாம் மேண்டேட்டரி இல்லை. ஸோ ரெயின் ஜாக்கெட்லாம் அதுவும் இந்த டைமில் மழை கண்டிப்பாக அடிக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹாசனூர் வரைக்கும் நான் ஏற்கனவே போயிருக்கேன். பட் அது கொஞ்சம் வேறு ரூட்டில் போனதுனால எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு மலை தெரியுது. ஸோ அந்த மலையாக தான் இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக தெரிலங்க, ஏன்னா மறந்துடுச்சு, ரொம்ப நாள் முன்னாடி வந்தது. இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட இன்னும் பார்த்திங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி போட்டு கவர் பண்ண மாதிரி வேண்டியது இருக்குது தமிழ்நாடு சைடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே கர்நாடகா மூவ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் அப்படியே மேலே கர்நாடகா அப்படியே நார்த்து போகிறோம். ஸோ சவுத்தில் அப்படியே நார்த்து நம்ம கவர் பண்ணிட்டே போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. என்ன கொஞ்சம் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, தினம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி ப்ராப்ளம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் வண்டி கொஞ்சம் மைலேஜ் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல, வீட்டில் ரொம்ப திட்டுறாங்க, ஏன்னா கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் ஆகிறனால. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக கொடுக்குறாங்க. பட் வீடியோ கொஞ்சம் டெய்லி ஆச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் மணி எக்ஸ்பென்ஸ் தான் பிரச்சனை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு ஃபேமஸான கோவிலுங்க, தென் திருப்பதி. நான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்புறம் எந்த ஒரு கேஜெட்ஸுமே அலோட் கிடையாது, கேமரா. ஸோ சும்மா நம்ம மட்டும் போயிட்டு வந்துக்கலாம், அவ்வளோதான். தென் திருப்பதி. ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க இந்த கோவில், இந்த ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கடம்பூருக்கு நம்ம முன்னாடியே இந்த லாக்டவுன் டைம்லேயே ஒரு பிளான் போட்டிருப்போம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அன்றைக்கி செக் போஸ்ட்டில் விடலை. ஸோ அன்றைக்கி போகும்போது அன்றைக்கி செம வருத்தங்க, ஏன்னா மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம கடம்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு. பட் அந்த டைம் விடலை, எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஸோ அடுத்து கொஞ்ச நாள்லேயே போகிறேன்னே, பட் அப்போ போக முடியல, அடுத்தடுத்த வேலை வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ போகிறோம். ஸோ இப்போ போய் கடம்பூரை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டைம் இருந்துச்சுன்னா ஸோ அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அந்த வில்லேஜுக்கு ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடிங் இருக்குது, அதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க டைம் இருந்துச்சுன்னா. ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா டைம் 1:30 ஆச்சு. ஸோ இருட்டாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு என்ன இது எப்படின்னு. லைட்டாக ஒரு சின்னதாக மழை பார்த்தாலும் போதும், இந்த மலைக்கு ஏற முடியுமான்னு தோணும். தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி சின்ன ஓட குடிக்கலாம் இங்கே, பட் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ பண்ணாரி 11 கிலோமீட்டருங்க எங்கேன்னு. ஸோ கோவில் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். ஸோ ஆக்சுவலி சாமி கும்பிட்றவே
இவ்வளோ கூட்டம் வாங்க அதுக்குன்னு. ஸோ இங்கே அப்படி சாமி கும்பிட்டுக்கலாமா? ஸோ ஆக்சுவலி பண்ணாரி அம்மன் கோவில் ரைட்ஸில் இருக்கிறதா. ஆக்சுவலி கோவிலுக்கு நான் ஏற்கனவே கோவிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன். பட் இந்த வாட்டி போக முடியாது, ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் சைடு. ஸோ ஒரு நிமிஷம் அங்கே மேப் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட லக்கு எதாவது இருந்துச்சுன்னா வைல்டு அனிமல் பார்க்கலாம். திம்பம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 14 கிலோமீட்டர்ஸ். ஸோ வைல்டு அனிமல் கிராசிங் ஏரியா. கிளைமேட் பயங்கரமாக இருக்குங்க. பட் மழை தூர ஆரம்பிச்சிச்சு. பட் அதுதான் வருத்தம். GoPro வேறு நான் மீடியம் மோட் மாட்டியிருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வித் மீடியம் மோட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஹாசனூர் 20, திப்பம் பார்த்தீங்கன்னா 14. அப்படியே பாருங்கள் கிளைமேட். வாவ், இதுலேருந்து மேலே ஏற மழை அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். செம்ம கிளைமேட்டு. வெயில் அடிக்கலாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அடிக்குது. இதுக்கப்புறம் என்னால் வ்ளாக் பண்ண முடியாது. ஏன்னா சரி மீடியம் மோட் இல்லாமல் வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃப்ரேம் டோர் இருக்குல்ல. ஐயோ, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா GoProக்கு மீடியம் மோட் போடணுன்னா சைடு ஒரு அந்த பேட்ரி டோர் ரிமூவ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் GoPro வந்து ஆக்சுவலி ஃபிக்ஸே பண்ண முடியாது மீடியம் மோட் இல்லாமல். இப்போ மீடியம் மோட் ரிமூவ் பண்ணாலும் என்னால் வ்ளாக் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். தெரிஞ்சு மலையில் மாட்ட போகிறோம் மட்டும் தெரியுது எனக்கு. ரொம்ப நாள் முன்னாடி வந்தனால ஃபுல்லாக செடி வந்துருச்சா, இல்லை நான் வியூ பாயிண்ட் தாண்டி போயிட்டேனா? ஸோ அதுக்கப்புறமா நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்த வியூ பாயிண்ட் இதுதான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது பார்க்க நல்லா இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வியூ தான். எனக்கு வியூ பாயிண்ட் எதுவுமே தெரில. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வியூ தெரியுது, மிச்சப்படி ஃபுல்லாமே மிஸ்ட் மறைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை அடிக்குது விடுது. ஸோ எப்படின்னா விட்டு விட்டு பெய்யுதுங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷிங்காக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ GoPro உள்ளே வச்சுருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் மழை நின்றுச்சு. ஆனால் மறுபடியும் GoPro மறுபடியும் சரி மாட்டிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடம்பூருக்கு வழி காமிச்சிச்சேங்க. அது ஒரு வழியே இல்லை, அங்கே ஒரு வழியே இல்லை, சும்மா காட்டுதுங்க அது. ஸோ இப்போ இன்னொரு ரூட் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கிட்ட கேட்குறது தான் பெஸ்ட்டுங்க. எதுக்கும் கேட்டுக்கலாம். நம்ம இருக்கிறதே ஒரு ஹில்ஸ் தாங்க. ஹில்ஸை தாண்டி இன்னும் சுற்றி ஹில்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். நம்ம இருக்கிறதே ஒரு மலையில் தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மலையில் இருக்கிற ஃபீலே இல்லை. ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மலையில் தான் இருக்கோம். நம்மளை சுற்றி இன்னும் நிறையா மலை இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் எக்ஸ்பல்ஸ் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் 5 கியர். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ ரைடிங் போஸ்டர் பார்த்திங்கன்னா என்ன சொல்லி எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. ஐ மீன் என் வண்டியில் தான் இருக்குது மேப்பு, மொபைல் ஹோல்டரு. ஸோ அவர் தான் ரூட் சொல்லணும். பவரும் நல்லா தாங்க இருக்குது. மழை அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோயோ, ஏன் இப்படி எனக்கு மட்டும்? நம்ம எங்கேயாவது வெளில கிளம்புனா தான். ஸோ நம்ம ரீசெண்டாக போட்ட ஹசார்ட் ஃப்ளாஷர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி 32 பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அவ்வளோ இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது. ஒரு 15 ஒரு 16 அவ்வளோதான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் உருண்டு வந்து விழுந்துருக்குங்க மேலேன்னு. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வியூ எதுவுமே பெருசாக இல்லை. பட் அந்த நம்ம ஓட்டுற வழி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங். ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த வண்டியுமே இல்லை, வண்டியே கிடையாது. பார்த்திங்கன்னா சுற்றியும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஸோ ஓட்டுற ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு இடத்துக்கு போதும். அந்த இடம் எனக்கு தெரியல. நான் அது இந்த ரூட்டை ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எந்தெந்த வழியில் எப்படி போனவங்க மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நான் கூகுள் மேப் இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு அதில் பார்த்து சொல்லிடலாம். எனக்கு இப்போது ரூட் கரெக்டாக தெரியல. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம இது திப்பம்லேன்னு கடம்பூர் போகிற வழி. நான் உங்களுக்கு ரூட்டு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு
ஸோ ஆக்சுவலி இப்போ செக் போஸ்ட் அங்கே தாண்டி வந்தோம். ஸோ செக் போஸ்ட்டில் செக் பண்ணுறாங்க. நாங்கள் அங்கே அந்த பக்கம் இன்னும் ஒரு இடம் இருக்குது. பட் அங்கே சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆக்சுவலி அங்கே பெருசாக எதுவும் தெரியாதா, ரூட் எதுவும் தெரியாதுங்கிறனால சரி வேணான்னு விட்டுட்டோம். ஸோ இடம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், ஸோ எலிஃபண்ட் கிராசிங் ஏரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றியும் மலை தான். அவங்க பாருங்களேன், சுற்றியும் ஃபுல்லாக மலை தாங்க. ஸோ அவர் இந்த இடத்துல தான் சொன்னார் பாருங்கள். வாவ் சொன்னார், ஒரு தம்பி கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு கிராமம் வரும், அங்கே என்ன சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. நல்லா இருக்கும் அப்படின்னாரு. செம்மையாக இருக்குங்க, நைஸ். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வழியில் ஓட்டுற ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. பட் வியூ பாயிண்ட்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா திப்பம் அங்கே இருந்தது கொஞ்சம் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த வில்லேஜ் கிட்ட சின்ன சின்ன வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஐ மீன் பார்த்தா செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க, செம்மையாக இருந்துருக்கிற மாதிரி இந்த வியூ பாயிண்ட் தான் இருக்குது. அந்த தேடிட்டு இருக்கேன் ஆஃப் ரோடிங் ஏதாவது. பட் கண்ணில் எதுவுமே தென்பட மாட்டேங்குதுங்க. வாவ் செம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தேடி ஒரு அழகான இடத்த கண்டுபிடிச்சோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு செம்ம வேலி. எப்போ பார்த்திங்கன்னா ஸோ பார்க்குற வரைக்கும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வியூ நான் காட்டுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ சுற்றியும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ எல்லா மவுண்டைன் மேலே சார் அப்படியே க்ளவுட்ஸ் டச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஹைட்டான மலை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது பின்னாடி ரோ இருக்குது பாருங்கள். ஸோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடத்த விட்டு போகும் மனசே இல்லைங்க. ஸோ அந்த மவுண்டைன் பாருங்கள், அங்கே சூப்பராக இருக்குது. இப்போ அதுக்கு பின்னாடியெல்லாம் மழை அடிச்சிட்ருக்கு. ஸோ ஆக்சுவலி இடம் பார்த்திங்கன்னா பயங்கரம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பக்கா மலை தாங்க. ரூட் அந்த பக்கம் தான் போகுது, ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல மழை அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அது இந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே மழை தான், கொஞ்சம் இது மறைச்சிட்ருக்கு. ஸோ லைட்டாக மிஸ்ட்டு மாதிரி இருக்கிற அந்த மழை மறைச்சிட்ருக்கு. செம்மையாக இருக்குங்க. ஸோ அப்படியே கிளம்புமா, ஏன்னா மழை வரத்துக்குள்ளே அப்படியே கிளம்பி இன்னும் இது இந்த இடத்துல என்ன இப்போ அப்படியே பாருங்களேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மழை அடிக்குது. ஸோ ரைட் சைடு பாருங்கள், இடத்துல வெயில் அடிச்சிட்ருக்கு. சரியான கிளைமேட்டு பாருங்கள். ஸோ இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா வெயில். ஸோ பாருங்களேன் அப்படியே செமங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஸோ இங்கே முடியுது அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ மழை அடிக்குது. இந்த ரெயின் ஜாக்கெட் போடுற வேலை வந்துருச்சு. சின்ன குளம் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ரூட் கடம்பூர் இன்னும் 25 கிலோமீட்டருங்க. மறுபடியும் மழை அடிச்சிச்சு. ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு கேமரா உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஓகே பாய். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடை நின்றுட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்ல மழை. இதுதான் நனைஞ்சிட்டோம். பட் மழையில ஓட்டிகிட்டு போவோம். கேமராவில் உள்ள வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளாக் பண்ண முடியாது. இது கிராமம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பயங்கர மழைங்க. ஸோ ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. ஒன்றா பாருங்கள் குளிச்சுட்டு நான் பேண்ட்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஈரமாக இருக்குங்க. ஸோ ஃபுல் மழை. நாங்கள் அங்கே கிளம்புனது ஃபுல்லாக மழை தாங்க. இன்னும் GoPro ஆக்சுவலி மாட்டவே இல்லை. ஸோ இது ரூட் கன்ஃபியூஷன். இந்த பக்கம் போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கீழே தான் போகணும். அந்த ஒரு இடத்துல ஜாயின் பண்ணோம். ஐயோ என் பேக்கை விடு.
ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நான் நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எண்ட் பண்ண இதுலேருந்து நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 100 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே மழை தான். நாங்கள் இருந்த இடத்துலேருந்து கடம்பூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே 20. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான். வீட்டுக்கு வர வரைக்கும் ஒரு 110 கிலோமீட்டர் ஃபுல்லாக மலையிலே தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ வேறு வழியே இல்லாமல் மலையில தான் ஓட்டிகிட்டு வந்தோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு மழை பெய்யும் தெரியும், பட் ரொம்ப மழை அடிச்சிச்சுங்க. நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. மதியம் பிடிச்ச மழை, ஒரு 3:30 மணிக்கு பிடிச்ச மழை நைட் வரைக்கும் அடிச்சிருந்துச்சு. நைட் 10 மணி வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ எங்களோட பேட் லக், நாங்கள் மலையில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கடம்பூரில் நாங்கள் வந்து நெல்லியம்மன் துருவம்னு ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கிற ஒரு ஹில்ஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போங்க தம்பி பயங்கரமாக இருக்கும், எந்த மாதிரி பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க லோக்கல் கிட்ட கேட்கும்போது. ஸோ அங்கே போகலாம் தான் பிளான் பண்ணோம். மழை அடிச்சிருச்சு, ஒன்றும் போக முடியாது. ஸோ மழை அடிச்சனால ரோடு ரொம்ப இதாக இருக்கும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மண் ரோடு தான், அங்கே போக முடியாது. ஸோ அங்கெல்லாம் இப்படி பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கடம்பூர் கண்டிப்பாக போகலாம். அங்கே ஒரு நாள் ட்ரை பண்ணலாம், பிளான் பண்ணலாம். மழை பெய்யாதப்போ கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் போகிற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நடுவில் ஒரு 3 ஃபால்ஸ் இருக்கும். ஆக்சுவலி நான் போனது பார்த்தீங்கன்னா பயங்கர மழை அடிச்சிட்டு இருந்தனால நான் ஒரு 4-5 ஃபால்ஸ் கிட்ட பார்த்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ மழை பெய்யறனால வர்றது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பெருசாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோவில்கிட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகும். பார்த்தீங்கன்னா அது 2 ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கடம்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஏன்னா மழை அடிச்சனால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக கடம்பூர் போகலாம். ஸோ கடம்பூர் போய் கடம்பூரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம நெல்லியம்மன் தூரம் சொல்ல. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷன், அங்கே இருக்கிற ஒரு இடம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடம்பூரே ஒரு மாதிரி பிளைன்ஸ் அது இருக்கும். அங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் தெரியும். அங்கேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லியம்மன் தூரம் ஒரு மலை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அது ரொம்ப அழகான இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த 2 வீலர் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.